வெல்கம் டு ஆல். சிஎஸ்எஸ்ல அடுத்து பார்க்க போகிறது கலர்ஸ் அண்டு பேக்ரவுண்ட்ஸ். ஓகேங்களா? சிஎஸ்எஸ்னாலே ஆல்ரெடி ஸ்டைல்ஸு, ஃபார்மேட்ஸு, கலரிங் இதெல்லாம் தான் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொல்லியாச்சு. இப்போ லாஸ்ட்டாக அதுக்கு எப்படி செலக்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இந்த வீடியோவில் கலர்ஸ், பேக்ரவுண்ட்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கொடுப்போம், இல்லைன்னா அந்த பேஜில் பேக்ரவுண்டில் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ கலரை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட்டு கலர் கொடுக்கலாம், இல்லைன்னா பேக்ரவுண்டில் கலர் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ டெக்ஸ்ட்டு கலர் கொடுக்குறதா இருந்தால் கலர் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறதா இருந்தால் பேக்ரவுண்ட் ஒரு ஹைஃபன் போட்டு கலர் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சரி, இப்போ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ரலாக கலரோட நேமை ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கலாம். ஓகேவா? ஈஸியாக நம்ம வந்து ஒரு கலரை மென்ஷன் பண்ணுறதுக்கு ப்ளூ, ரெட், க்ரீன், எல்லோ அந்த மாதிரி நேமையே நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கொடுக்கலாம். பட் என்னென்னா எல்லா விதமான கலருக்கும் நம்ம பேர் கொடுக்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா? எல்லா கலருக்கும், அதாவது ரொம்ப ஒரு லைட் கலர்ஸு இந்த மாதிரி ஒரு கலர்ஸுக்கெலாம் நம்ம கொடுக்குறதுக்கு வந்து எல்லாருக்கும் கலரோட நேம் தெரியும்னு சொல்ல முடியாது. ஓகேவா? சரி, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெக்ஸா வேல்யூன்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா அந்த ஃபார்மெட்டு ஆஷ் போட்டு 2 ஒரு 6 டிஜிட் போடணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் ரெட்டை குறிக்கும், ரெண்டாவது 2 டிஜிட் வந்து க்ரீனை சொல்லும், அடுத்து 2 டிஜிட் போடுவீங்க இல்லையா, அது வந்து ப்ளூ. இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நமக்கு ஒரு கலர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுற ஃபார்மெட் இது தான். ஓகேங்களா? ஹெக்ஸா வேல்யூ தான் நம்ம அதிகமாக கொடுப்போம். இல்லை எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்ஜிபி ஃபார்மெட்டையும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆர்ஜிபின்னு போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளார ரெட்டுக்கு ஒரு வேல்யூ, க்ரீனுக்கு ஒரு வேல்யூ, ப்ளூக்கு ஒரு வேல்யூ. வேல்யூனா நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்க முடியாது, 0லேருந்து 255க்குள்ளே தான் நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அதிகபட்சம் 255 நம்பர். இந்த நம்பருக்கு மேலே கொடுத்தாலாம் வராது. ஓகேவா? ஸோ அது என்ன ஏதுங்கிறது கலர் கான்செப்ட் அது தனி. ஓகேவா? நம்ம கலர் தியரியில் படிச்சிங்கன்னா இன்னும் அதை பற்றி இன்னும் டீட்டெயிலெல்லாம் படிக்கலாம். நம்ம ஜஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுலேயே இன்னும் ஒன்று பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சியும் நம்ம கொடுக்கலாம். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா RGBA அப்படின்னு. இந்த ஏ வந்து என்ன சொல்லுது அப்படின்னா டிரான்ஸ்பரன்சியை சொல்லும், அதாவது ஒப்பாசிட்டி. 0லேருந்து 1க்குள்ளே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? அது எப்படிங்கிறது அதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நான் ஒரு வெப்சைட் ஒன்று, ஒரு வெப் பேஜ் ஒன்று HTML டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதோட ஃபார்மேட்டு அவுட்புட்டை பார்த்துருங்க. ஓகேவா? கண்டென்ட் மட்டும் நம்ம டைப் பண்ணி ஜஸ்ட்டு பேசிக்கலாக HTML எப்படி கொண்டு வரலாங்கிறத மட்டும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே இதில் அப்ளை பண்ணலை. ஓகே, நம்ம சிஎஸ்எஸ்ஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது. ஓகேவா? இந்த பேராகிராஃப் வந்து நார்மலாக தான் காமிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து எந்த ஒரு கலரோ இல்லை எதுவும் நம்ம வந்து அப்ளை பண்ணலை. சப்போஸ் இப்போ இதுக்கு வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணுறது பார்ப்போமா? ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹெட் போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த ஹெட் போர்ஷனில் ஸ்டைல். ஓகேவா? ஸ்டைலுங்கிற டேகை யூஸ் பண்ண போகிறேன். என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா பேராகிராஃப் டேகுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, பேராகிராஃப் டேகில் ஓப்பன் ப்ராக்கெட். ஓகேவா? ஓப்பன் ப்ராக்கெட். அதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர். ஓகேவா? கலர்னு போட்டு கோலன் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுங்க. ஓகேவா? இப்போ நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா எல்லோ கொடுக்குறேன். ஓகே, அப்புறம் செமிகோலன். ஓகே, அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது எதுக்கு, பேராகிராஃப் டேகுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஸ்டைல், அதையும் அந்த டேகையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன். எங்கே ஹெட் போர்ஷனில் பேராகிராஃப் டேகுக்கு கலர் வந்து என்ன பண்ணியிருக்கேன், எல்லோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இது எப்படி அவுட்புட் வருது பார்த்துருவோம். சரி,
இதை டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா, தெரியுதா? எல்லோவில் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இப்போ எல்லோ தெரியலை அப்படின்னா, இப்போ எல்லோ தெரியல, கொஞ்சம் இதுவாக இருக்குது. ரெட்டு கொடுக்குறேன். ஓகே, ரெட் எனித்தி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுக்கும். எது கொடுத்தாலும் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், தெரியும். ஓகேவா, தெரியுதா? பேராகிராஃப் டேக் எங்கே யூஸ் பண்ணேனோ அதுக்கு வந்திருக்கு. இப்போ பேராகிராஃப் பார்த்தீங்கன்னா நான் காமிக்கும் போது இந்த ஒரு பேராகிராஃபை காமிச்சேன். பட் என்னென்னா 1 2 3 ஓகேவா, இதுக்கும் சேர்த்து தான் அப்ளை ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு எலமெண்ட்டோட நேமை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பி அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக் எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, 1 2 3 ஓகே, 3 பேராகிராஃப் இருக்குது. அதனால எல்லா பேராகிராஃபுக்குமே அந்த ஃபார்மேட் அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா, சரி, இப்படி கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, வேறு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஓகே இதில் வந்து ஹெட்டிங் இருக்கு இல்லையா, H1 அதுக்கு அப்ளை பண்ணுறேன். ஓகே, அதுக்கு என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட். இதை கூட நம்ம இப்படி பண்ணலாம், இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த டேக் இருக்கு இல்லையா, இதுலேயும் போய் அப்ளை பண்ணலாம். அதுவும் சொல்லியிருக்கேன், ஸ்டைல் போட்டு அப்ளை பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் பண்ணலாம். ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட். ஓகேவா, பேக்ரவுண்ட் ஒரு ஹைஃபன் போடுங்க, அதிலே கூட வருது பாருங்கள் கலர். ஓகேவா, அப்படியே கூட செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே, கலர் இல்லை டைப் பண்ணுங்கள், கலர் கோலன் H1 பேக்ரவுண்ட் கலர் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே க்ரீன் கொடுக்குறேன். ஓகேவா, இப்படியும் அப்ளை பண்ணலாம். சேவ் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இதில் ஓகேவா ஃபினிஷ் பண்ணும்போது என்ன பண்ணணும், செமிகோலன் வைங்க. ஏன்னா எரர்னு பெருசாக காட்டாது இதில் எதுவுமே. ஓகே, அப்ளை ஆகாமல் இருக்குது, அவ்வளோதான். வந்துருக்கா, ஹெட்டிங் இதான் கொடுத்துருந்தேன், இந்த ஹெட்டிங்க்கு. அப்போ பேக்ரவுண்டில் க்ரீன் கலர் அப்ளை ஆகிருக்கு. ஓகேவா, சரி, இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம அப்ளை பண்ணலாம். கலரிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். இதை இங்கே கொடுக்கக்கூடாதா அப்படின்னா கொடுக்கலாம், ஸ்டைல்குள்ளாரையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, இப்போ இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக நம்ம ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொடுக்குறோம், இப்போ இது வந்து எல்லா பேராகிராஃபுக்கும் அப்ளை ஆகுது, எனக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ எப்படி H1க்கு ஸ்டைல் கொடுத்தீங்கல்ல, அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்கான பேராகிராஃபு இப்போ இதுக்கு மட்டும் போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம் ஸ்டைல். ஓகேவா, ஈக்குவல்ட்டு இங்கே என்ன பண்ணலாம், ஃபாண்ட்டுக்கு. ஓகேவா, இப்போ வந்து ஃபாண்ட், இப்போ ஃபாண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுறேன், சைஸ் மட்டும் மாற்றி கொடுக்குறேன். சைஸ் ஓகேவா, சைஸு ஓகே ஒரு 14. ஓகேவா, ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, அப்ளை பண்ணுறேன். ஓகே, அப்போ 14ம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 20 கொடுக்குறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். தெரியுதா, இப்போ இது மட்டும் கொஞ்சம் பெருசாக மாற்றிருக்கேன். இந்த மாதிரி நம்ம டேகுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஒரு பர்டிகுலர் டேக்குள்ளேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஸ்டைல் போட்டு பண்ணலாம். ஓகேவா, கிளாஸ் போட்டு பண்ணலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த H1 கொடுத்துருக்கேன்னா இங்கே ஸ்டைல் இப்படி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வேறு என்ன கொடுக்கலாம். ஓகே, இப்போ H2 இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணி பார்ப்போம். எப்படின்னா இப்போ H2 இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், ஓகே H2வில் கலர் கொடுக்குறேன். என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து
ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்கலான்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஃபார்மேட் ஒன்று அப்ளை பண்ணுவோம். ஆஷ் போடுங்க. ஆஷ் போட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் அதாவது ஆர்ஜிபி, ஓகேவா? ஆர்ஜிபிக்கு நம்ம போடுறோம். ஓகே, இப்படி போட்டிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா ஓகே, பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து அதுவும் கூட ஹெக்ஸாடெசிமலில் கொடுக்கலாம், இல்லை ஆர்ஜிபியில் கொடுக்கலாம், ஓகேவா? நம்ம இஷ்டம் தான். இப்போ ஆர்ஜிபியில் கூட கொடுப்போமே, ஆர்ஜிபி அப்படியே போட்டுக்காங்க. போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே என்ன பண்ணுங்க, வேல்யூஸ் கொடுங்க, ஓகேவா? 125 ஆர்ஜிபி, ஓகேவா? ரெட்டு, க்ரீன், ப்ளூ அதுக்கு வேல்யூ கொடுக்குறீங்க நீங்கள். ஓகே, இதில் வந்து 100. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200. ஓகே, போட்டிருக்கேன். இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இப்போ அப்ளை பண்ணுவோம். சேவ் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். H2 டேக், H2 டேக் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை ஆகும், ஓகேவா? H2 டேகு இங்கே ஒன்று இருக்குது, தென் இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கு மட்டும் அந்த ஒரு மாதிரி ப்ளூ, ஓகேவா? ப்ளூ வயலட் மாதிரி நமக்கு அப்ளை ஆகிருக்கு, ஓகேவா? இதே வந்து ஆர்ஜிபி ஏன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒப்பாசிட்டி கொடுக்கலான்னு அர்த்தம். ஒப்பாசிட்டி, ஓகேவா? ஒப்பாசிட்டி வந்து 0லேருந்து 1க்குள்ளே கொடுக்கணும், அதாவது பாயிண்டில் கொடுக்கணும், டெசிமல் வேல்யூவில். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0.5 கொடுக்குறேன். ஓகே, ஒப்பாசிட்டினா கொஞ்சம் அந்த டிரான்ஸ்பரன்சி. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், கொஞ்சம் லைட்டாக தெரியும், ஓகேவா? இதுதான், வேறு ஒன்றும் இல்லை ஒப்பாசிட்டி அப்படின்னா, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம கலரிங் பேக்ரவுண்ட்ஸை நம்ம எப்படி வேணால் கொடுக்கலாம். இதில் கொடுக்குற மெத்தடு நம்ம தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான், ஓகேவா? தென் ஓகே, வேறு எதுக்கு அப்ளை பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃப் இருக்குல்ல, இந்த பேராகிராஃப் வந்து ஓகே, நான் என்ன பண்ணுறேன், பேக்ரவுண்ட் கலர் ஒன்று அப்ளை பண்ணுறேன் பேராகிராஃபில், ஓகேவா? ஓகே, இதில் அப்ளை பண்ணுவோம் இந்த பேராகிராஃபில். ஓகே, ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் போட்டுக்காங்க. ஓகே, நான் கொஞ்சம் கலர் மாற்றுறேன். ஓகே, இப்போ இதில் வந்து 0 சேவ் பண்ணுறேன், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஓகேவா? தெரியுதா? வந்து ரெண்டாவது பேராகிராஃபில் மாற்றிருக்கேன். ஓகே, ஓகே, இதை 100 போட்டுக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 210 போடுறேன். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி வேணுமோ நம்ம தான் டிசைட் பண்ணிக்க போகிறோம், இந்த பேஜ் வந்து எப்படி டிசைன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? தென் நீங்கள் மொத்தமாகவே பேக்ரவுண்ட் கலர் கூட கொடுக்கலாம். அதாவது அந்த வெப் பேஜ் ஒயிட்டில் இருக்குல்ல, இந்த டாக்குமெண்ட் ஏரியா ஒயிட்டில் இருக்கு இல்லையா, இதுவே எனக்கு வந்து வேறு கலரில் வேணும் அப்படின்னா அது கூட கொடுக்கலாம், ஓகேவா? சரி, இது வரைக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே.